வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேண்டி ப்ளீஸ் சாரா. இன்றைக்கி நம்ம கேக் செய்ய போகிறோம். அதுவும் அவன், மைதா, கொக்கோ பவுடர், சுகர், பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா இல்லாமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் 1 கப் பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது ஹைட் அண்ட் சிக் அண்ட் யூனிபிக் பிஸ்கெட் எடுத்துருக்கேன். மோஸ்ட்டாக நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்கிற பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் 1/2 கப் மில்க் எடுத்திருக்கேன். இந்த 2 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தாலே போதுங்க, நம்ம ஈஸியாக வீட்லேயே கேக் செய்யலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பிஸ்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த பிஸ்கெட்ஸை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். இது கிரைண்ட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த பவுலில் கேக் செய்ய போகிறோமோ அந்த பவுலில் ஆயில் போட்டு நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணால் நமக்கு கேக் ஒட்டாமல் வரும். நம்மக்கிட்ட பட்டர் பேப்பர் இருந்தால் பட்டர் பேப்பர் போட்டுக்கலாம், இல்லைன்னா மைதாவை அப்படியே டஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருந்தோம் நம்மளுடைய கேக் மிக்ஸை இதில் ஊற்றிடலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிக்கிட்டு ஹை ஃப்ளேமில் நம்மக்கிட்ட தோசைக்கல்லோ இல்லை தவாவோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ்க்கு ஹை ஃப்ளேமில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ண போகிறோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிடுச்சுங்க. நம்மளுடைய தோசைக்கல்லும் செம்மையாக சூடாக இருக்கும். இப்போ நம்ம கேக் போட்டு வச்சுருந்த அந்த பவுலில் எடுத்துகிட்டு போய் தவா மேலே வச்சிடலாம். வச்சுட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு க்ளோஸ் பண்ணிடும். இப்போ அதுக்குள்ளே இருக்கிற வேப்பர் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு அடி கனமான பாத்திரத்தை அது மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 30 to 40 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணுவோம். இப்போ நம்ம சாக்லேட் கனாஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அதில் ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் சுகர், 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் இது ரெண்டையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் 1 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். மீடியம் ஃப்ளேமில் இந்த கனாஷை கைவிடாமல் நல்லா ஸ்டிர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபஸ்ட்டு லிக்விடியாக தான் இருக்கும், அப்புறம் போக போக திக்காக ஆரம்பிக்கும். அவ்வளோதாங்க, நம்ம சாக்லேட் கனாஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். 40 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம கேக் ரெடியான்னு பார்க்கலாம். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம கேக் மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த சாக்லேட் கனாஷை போட்டுட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம கேக் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். எஸ், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள்.